வெறும் திருக்குறள் திருக்குறள்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை, திருவள்ளுவர் திருவள்ளுவர்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. அவருக்கு பூணூல் இருக்கான்னா பூணூல் இருக்கு, அங்கேயே சுவாமிக்கு போட்டிருக்காங்க, போய் பாருங்க. எத்தனை பேர் திருவள்ளுவர் கோவிலுக்கு போயிருக்கீங்க? சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வாசுகியை திருமணம் செய்யறது திருவள்ளுவர். அந்த கல்யாணத்துக்கு நான் தான் போய் ஒவ்வொரு வருஷமும் திருமணம் ஹோமம் செஞ்சு வைக்கிறேன். பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, சார் நீங்கள் காலையில் 4:30 மணிக்கெலாம் எழுதுங்க சார், 6 மணிக்குள்ளே நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சிடணும், அப்போ தான் அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு ரத்த ஓட்டம் இங்கே ஓடிட்டு இருக்கு. நமக்கு விஞ்ஞானத்தை ரெஃபர் பண்ணியே நம்ம வாழ்க்கை போயிடுச்சு. ஆன்மீகத்துக்கு விஞ்ஞானம் தேவையில்லை, விஞ்ஞானத்துக்குத்தான் ஆன்மீகம் தேவை. ஆனால் இப்போ எல்லாம் வர்றவங்க எல்லாம் ஏதோ விஞ்ஞானம் ஆன்மீகம் பேஸ் பண்ணி வருது, அது சொல்லனா உனக்கு ஆன்மீகமே தெரியாது. எதிர்கருத்துக்களை சொல்வது பேரும் புகழும் எடுக்கிறதுக்காக எல்லாரும் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ராமலிங்க அடிகள் இப்படி திருவள்ளுவர் அப்படின்னு. ஆனால் எத்தனை பேர் திருவள்ளுவர் கோவிலுக்கு போயிருக்கீங்க? சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வாசுகியை திருமணம் செய்யறது திருவள்ளுவர். அந்த கல்யாணத்துக்கு நான் தான் போய் ஒவ்வொரு வருஷமும் திருமணம் ஹோமம் செஞ்சு வைக்கிறேன். எந்த அமைச்சர் வருகிறார்? எத்தனை தேவதைகள் அங்கே வராங்க? யார் வராங்க? சித்ரா பௌர்ணமிக்கு நானும் என்னுடைய மனைவி மட்டும்தான் ஹோமகுண்டத்தில் உட்காந்து திருவள்ளுவருக்கே கல்யாணம் செஞ்சு வைக்கிறோம். வாசுகி தாயாருக்கும் திருவள்ளுவருக்கும். வெறும் திருக்குறள் திருக்குறள்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை, திருவள்ளுவர் திருவள்ளுவர்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. 2000 ஆண்டுகளாக அவருக்கு பூணூல் இருக்கான்னா பூணூல் இருக்கு, அங்கேயே சுவாமிக்கு போட்டிருக்காங்க, போய் பாருங்க. அதை எல்லாத்த விட அந்த திருமணத்திற்கு வரும் சுமங்கலிங்களுக்கு அத்தனை பேருக்கும் மஞ்சள் நான் எல்லாருக்கும் இலவசமாக கொடுக்குறாங்க. வாசுகி தாயார் கையில் மடியில் வச்சு கொடுக்குறாங்க. இவ்வளவு அதிசயங்களும் இன்றைக்கும் இந்த திருவள்ளுவர் கோயிலில் திருவள்ளுவர் நாயனார் 63 நாயன்மார்கள் உற்சவம் நடக்கும்போது அங்கே 2 பேர் முக்கியமாக முதலில் வருவாங்க. 63 பேர் வர்றதுக்கு முன்னாடி 2 பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று திருவள்ளுவர் நாயனார், இன்னொரு முன்னுகக்கன்னி அம்மன் அந்த ஸ்தல நாயகி, 2 பேர் வருவாங்க. இப்போ நான் எடுத்துக்கிட்ட சப்ஜெக்ட் பிரம்ம முகூர்த்தத்துக்கும் இதுக்கும் என்ன சார் சம்பந்தம் அப்படின்னா, பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது சிருஷ்டி ஆரம்பம். 3 மணியில் இருந்து 3:30 மணி வரைக்கும் தேவர்களுடைய நேரம், 3:30 மணியில் இருந்து 4 மணி வரைக்கும் ரிஷிகளுடைய நேரம், 4 மணியில் இருந்து 6 மணி வரைக்கும் மனிதர்களுடைய நேரம். இதெல்லாம் கரெக்டு. சிருஷ்டிக்கு இதுக்கு என்ன சார் சம்பந்தம்? அப்போ என்ன குழந்தை பிறக்குமா? இப்படி ஏடாகூடமாக பேசுறதுக்கு தான் இருக்குமே ஒழிய, மனிதர்களை தவிர மிருகங்கள், தாவரங்கள், இது எல்லாமே உஷா காலம்னு சொல்லக்கூடிய 3:30 மணிக்கு இளம் சிவப்பு நிறத்தில் வரக்கூடிய கதிர்கள் பிறப்படும் நேரத்தில் உணவு தேட ஆரம்பிக்குது, உணவு சேகரிக்க ஆரம்பிக்குது. மனிதன் மட்டும்தான் படுத்து தூங்கி கொண்டு இருக்கிறான். அப்போ சிருஷ்டிங்கிறது என்ன அப்படின்னா, சந்ததிகளுக்காக உணவுகளை சேர்த்து வைக்கும் காலம் பிரம்ம முகூர்த்த காலம். ஆனால் நம்ம ஆஃபீஸுக்கு போகிறது 9 மணிக்கு போகிறோம். யுக தர்மம் அதை நீங்கள் தப்புன்னு உடனே அவெல்லாம் தூங்க முடிஞ்சு சார், அவெல்லாம் எழுந்திருக்கவே மாட்டான், அப்படி பேசாதீங்க. யுக தர்மம், ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு தர்மம் உண்டு. அந்த யுக தர்மம் பிரகாரம் நம்ம வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளுடைய சந்ததிகளுக்கு சிருஷ்டியை கற்றுக் கொடுக்கணும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் இப்படி பண்ணணும்.